யார் இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றங்களை நாடினார்களோ அவர்களை அணுகி அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களில் மட்டும், உதாரணத்துக்கு குரூப் 4 எடுத்துங்க, அதை குறித்து விவரம் கேட்பது, கடந்த 2018 2022 வரையில் வன்னியர்கள் எத்தனை பேர் பணிக்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒட்டுமொத்த 5 ஆண்டு கணக்கை அதை ஒன்றாக்கி அதில் அவர்கள் 10% மேல் இருக்கிறார்கள் என்று சொல்வதும், அதுபோன்று எம்பிசி என்கிற இடஒதுக்கீட்டில் அந்த 108 சாதிகளில் வன்னியர்களுக்கு எத்தனை சதவீதம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. ஆனால் இவர்கள் ஓசி என்று சொல்லக்கூடிய பொது பிரிவினர் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த பொது பிரிவினிலும் அவர்கள் சொந்த முயற்சியில் படித்து தங்கள் சொந்த திறமையால் பொது பிரிவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று உள்ளே செல்கின்ற வன்னியர்கள் கணக்கையும் இந்த 5 ஆண்டு காலத்தில் எடுத்து அதையும் இதையும் சேர்த்து வன்னியர்கள் 11% இருக்கிறார்கள், 17% இருக்கிறார்கள், 13% இருக்கிறார்கள், 19.7% இருக்கிறார்கள் என்று உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை